வணிகர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்கும் கட்சிக்கு வரும் தேர்தலில் ஆதரவு என விக்ரமராஜ தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் 13ஆம் ஆண்டு விழா கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் பேரவை சங்க மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் வணிகர்களின் 70 விழுக்காடு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது, எஞ்சிய பொது விழுக்காடு பிரச்சினைகள் நிலுவையில் உள்ளது என்று கூறினார். வணிகர் சங்கத்தின் கோரிக்கை மனுவினை ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினருக்கு கொடுத்திருக்கிறோம். யார் எங்களுக்கு நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களது ஆதரவு இருக்கும் என தெரிவித்தார். இதுதான் கோரிக்கை மனு ஆளுங்கட்சிகிட்டையும் கொடுத்திருக்கிறோம், எதிர்கட்சிகிட்டையும் கொடுத்திருக்கிறோம். அனைத்து சர்வ கட்சிகிட்டையும் கோரிக்கை மனு வாங்கி இருக்கிறாங்க. யார் யார் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்பதை சொல்லி எழுத்துப்பூர்வமாக தருகின்றார்களோ அதன் பிறகு எங்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு எங்களுடைய வாக்கு வங்கி யாருக்கு என்பதை அறிவிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 30 விழுக்காடு பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கிறது. அது அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். அதை செய்தர வேண்டும் என்று உறுதியளித்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை இப்பொழுது கோரிக்கையாக 21 தீர்மானங்களை உள்ளடக்கிய தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம்.